வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. சிவராமன் வந்து மாப்பிள்ளையா வந்து ஏத்துக்கணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. நம்ம லட்சுமி அம்மா கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அவன் நல்ல பையனா இருக்கட்டும். அதுக்குன்னு இப்படி தான் வந்து நீங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் என்ன சொல்றதுன்னு தெரில. லட்சுமி கிட்ட வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சேம்மா. ஆனா அவ கேட்குற மாரியே தெரிலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவராமன் வந்து அவங்க அம்மாகிட்ட, "சரிடா, அவ வேணா பொறுமையா வந்து புரிஞ்சுக்கிட்டும். வெற்றிய மொதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்துனது யார்றா? எனக்கு ஒண்ணும் புரியல. அவ தானே அறிமுகப்படுத்துனா? அப்படி இருக்கும்போது வெற்றிய அவளாலே புரிஞ்சுக்க முடியலன்னா, வேற யார்றா வந்து புரிஞ்சுப்பா? என்னமோ நம்ம பொண்ணுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வரிசையில வந்து நிக்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்காக இவ எவ்வளோ வாட்டி வந்து கஷ்டப்பட்டுருப்பா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி எங்கடா இருக்கான்? நம்ம பார்த்த மாப்பிள்ளை எங்கடா இருக்காங்க? ஏணி வச்சாலும் எட்டுமா? அப்படின்னு சொல்லி வெற்றி பக்கம் தான் நியாயம் இருக்கு. ஆனா, அந்த பையன் செஞ்சத நான் ஆதரவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நடந்து போச்சு. அடுத்தது உன் பொண்ணுகிட்ட பேசி புரிய வை. அவள தான் என்னால சொல்ல முடியும்னோன, சிவராமன் வந்து வேக வேகமா வந்து துளசி கிட்ட வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "துளசி, நான் ஒண்ணு சொல்றேன். இந்த அப்பன் பேச்ச கேட்பியா? மாட்டியா? வெற்றி மேல உனக்கு கோவம் இருக்கு. எனக்கும் இருக்கு. அதுக்குன்னு நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான்ப்பா இருந்தேன். என்ன தயவு செஞ்சு எந்த முடிவும் எடுக்க விட்டுறாதீங்க. அமைதியா இருங்கங்கிற மாரி சொல்றாங்க. இத பத்தி என்கிட்ட பேச வேணாம். அம்மா கோவத்துல இருக்கா. எந்த முடிவும் சரியா எடுக்க மாட்டேங்கிறா. ஆனா, இப்ப நான் ஏதாவது வந்து உன்கிட்ட சொல்லி தான் ஆவணும். தயவு செஞ்சு சிவராமனா நான் பேசுறேன்னு நெனைக்காத. ஒரு 3வது மனுஷனா பேசுறேன்னு கூட நெனச்சுக்க. வெற்றி மேல என்ன தப்பு இருக்குன்னு நெனைக்கிற? உன்கிட்ட முன்னாடியே அந்த பையன் காதல் சொன்னானா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. சரி, ஓகே. அப்பா பார்த்த மாப்பிள்ளைய விட வெற்றி ரொம்பவே தங்கமான பையன் தான். அவன ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பி. அதுதான் உனக்கான வாழ்க்கை. இத்தன நாளா நீ தனியா இருந்துட்ட. போதும். இனிமேட்டு இந்த கோவத்த எல்லாத்தையும் தூக்கி போடு. அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, அவன் என்னை ஏமாத்தியிருக்கான்ப்பா. எப்படிப்பா அவனுக்கு ஆதரவா உங்களால பேச முடியுது? நீ என் இடத்துல வந்து நின்னேன்னு வச்சுக்கயேன், உன் பசங்கள்ட்ட நீ இதே மாரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, என்ன விட பக்குவமா வந்து பேசி புரிய வைப்ப. ஏன்னா, இந்த வயசுக்கு நான் அப்படிதான் முடிவெடுப்பேன். உன்னோட வயசுக்கு நீ இந்த மாரி கோவப்படுறதுனால 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லம்மா. கொஞ்சம் வருஷங்கள் போச்சுன்னா உனக்கா புரிய வரும்மா. தயவு செஞ்சு சிவராமன் பேச்ச வந்து கேளு. நான் ஒண்ணும் உன்னை ஏமாத்திற மாட்டேன். புரிஞ்சுக்க. உன் வீட்ல இருக்கிற எல்லாரும் நீ செய்யறது தான் கரெக்ட்டுன்னு சொல்லுவாய்ங்க. கண்டிப்பா சொல்லதான் செய்வாய்ங்க. ஏன்னா, அவங்க வயசும் அந்த மாரி வயசு. நீ அப்பன் பேச்ச கேட்டுட்டு பொழைக்கிற வழிய பாரும்மா. இல்ல, நான் மத்தவங்க பேச்ச தான் கேட்பேன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்பா, நீங்க சொல்றத நான் மீறப் போறேன்னு நெனச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருப்பினும் என்னால இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. சரிம்மா, நான் இப்ப வெற்றிக்கு ஆதரவா பேசல. இப்ப வெற்றி எங்கம்மா இருக்கான்? அப்படின்னு சொன்னோனே, ஒரு இடத்துல இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க யாரு? உங்க அண்ணன் தான் காரணம். நீ அவன ஏத்துக்காம இரு. இப்ப அந்த விஷயத்துக்குள்ள வரல. அவன் உள்ள இருக்கக்கூடாது. இந்த சிவராமனோட ஆசை அதுதான். அதுக்காவது நீ ஒரு நல்ல வழிய வந்து சொல்லுவ. ஏன்னா, உன்ன வச்சு தான் இங்க இவ்ளோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. வெற்றிய செஞ்சது தப்பா? சரியான்னு வீட்டுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அம்மா ஒரு பக்கம் நிக்கிறா. நான் ஒரு பக்கம் நிக்கிறேன். பாட்டி ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஆனா வெற்றி தியாவ இந்த வீட்ல வந்து தங்க வச்சிருக்காங்க. உன் பொண்ணுன்னு சொன்னியே, ஸ்ரீகாந்தோட பொண்ணு. சரியா? ஆனா, உன் அளவுக்கு வெற்றியும் பாசம் வச்சிருக்காங்க. வெற்றி மட்டும் இல்லன்னு வச்சுக்கயேன், உன்னால அவங்க ஜெகனையும், மோனிகாவையும் சமாளிச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பார்த்து பேசு. நியாயமா இருக்கும். இதுக்காக அவங்க கூட சேர்ந்து வாழணும்லாம் சொல்லல. அந்த ஒரு கர்ட்டஸிக்காவது வெற்றிய கூட்டிட்டு வா. நான் போனா வெற்றிய கூட்டிட்டு வர முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் போலாம். ஆனா, நீ போனா மட்டும் தான் எல்லாமே வந்து அமைதியாகும். இதுக்கு மேல நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. எனக்காக இல்லன்னா கூட தியாக்காவையாவது நீ வெற்றிய கூட்டிட்டு வந்து தான் ஆகணுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. உடனே ஒரு 10 நிமிஷம் வந்து யோசிக்கிறாங்க. பைய எடுத்துட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ரகு வந்து பார்த்த உடனே தடுக்குறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கம்மா நீ? வெற்றிய கூட்டிட்டு வர போறியா? நான் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன். அதுக்கு மதிப்பு மரியாதை குடுக்கறதா இருந்தா, நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, அண்ணா, இது ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம். இத்தன நாளா இந்த குடும்பத்துக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னோனே, கவிதா வந்து கடுப்பாயிட்டாங்க. உங்க அண்ணன் எதுவும் செய்யல. கஞ்ச பிஸ்னாரியா இருக்கட்டும். ஆனா அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசிடுவியா? அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ சொல்றது? நான் மாட்டுக்கு அமைதியா நின்னேன்.
அவர் மாட்டு வாசல் நின்னாருன்னா நின்றுட்டு போட்டோம், இவர் மாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ அடுத்தடுத்தது என்னென்னலாம் பண்ணியிருக்காரு உங்கள் வீட்டுக்காரன், அதாவது என் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, கேசவன் கிட்ட சண்டை போட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான் சொல்லி கேசவனையும் அவங்க பொண்டாட்டியும் பிரித்து வச்சாச்சு. தேவனேன்னு நின்ன வெற்றியை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யார், ரகு தானே. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், இத்தனை நாளாக நம்ம எப்படி இருந்திருப்போமோ அதே மாதிரி அமைதியாக நின்றுட்டு அப்பா ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் மட்டும் எனக்கு வேலை இருக்குது வராத ஃபோன் எடுத்துகிட்டு இங்கேயும் எங்கேயும் போகிறாருல, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க. இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒன்று பேசுனீங்க அப்புறம் நானே வந்து கண்ணா அப்படின்னு தான் திட்டுவேன். இத்தனை நாளாக துளசி கேட்குறது கரெக்டாக தானே இருக்குது, யாருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரில தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் எப்படி இப்படியெல்லாம் கேட்குறீங்க. சூப்பர்மா, நீ இப்படி முடிவு எடுத்துட்டல்ல, அப்போ தான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு பாட்டி வந்து பேசுகிறாங்க. எனக்கு இதனடா ஆசை, நீயும் வெற்றியும் சேர்ந்து வாழணும்டா. வெற்றி ரொம்ப தங்கமான பையன்டா. போகிற பாதை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் போகக்கூடிய இடம் சரியான இடம் பார்த்துக்கங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே போய் பார்த்த உடனே வெற்றியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் கரெக்டாக வந்து செஞ்சிடுறாங்க. நீ வந்துட்டல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வெற்றி ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. எனக்கு நெருக்கமானவங்க வந்துட்டாங்கங்கிற மாதிரி யோசிச்சு திரும்பத்துக்குள்ளேயே அங்கே பேசி முடிச்சுட்டு வெற்றி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தானே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன். வெற்றியை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. என்னடா எனக்கு ஒன்றும் புரியல, இப்படி இருக்க நீ இப்போ கூட அன்பா பாசமாக தான் பேசுவியா? ஆமாம், என் பொண்டாட்டி எனக்காக வந்து நிற்கிறான்னு நினச்சி சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வெற்றி. காதலில் இதெல்லாம் ஒரு விஷயமா, உன் மனசை மாற்றுறது எப்படின்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. கடவுளே ரொம்ப சந்தோஷம்ப்பா. வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, குறிப்பாக அப்பா சொன்னாங்க. மாமா வந்து என் சைடு வந்தாச்சா, சூப்பர் சூப்பர். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன், எனக்காக ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மட்டும் டைம் வந்து கொடுங்க. நான் உங்ககிட்ட காதலை சொல்லலாம் தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்தில், உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரெண்டாக வந்து வரலாம். லட்சுமி அம்மா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்களோட பொண்ணு தான் நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியல. இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா நம்ம 2 பேர் தான் வாழ்க்கையில் வந்து ஒன்று சேரணும்னு விதி எழுதியிருக்குன்னு நான் நினச்சேன். உங்ககிட்ட லவ்வை சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லி நண்பனாக வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். இது எல்லாம் உங்கள் மனசை மாற்றணும் தான். ஆனால் கடைசியில் உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் வந்து அடுக்கடுக்காக வந்து அடுத்தடுத்த திட்டம் போட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அப்படின்னு சொல்லி நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னாலும் உங்கள் சைட்லேருந்து யோசிச்சா விருப்பமே இல்லாமல் இது மாதிரி தாலி கட்டிட்டானேன்னு சொல்லி கூட நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம். உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது துளசி. ஆனால் உங்கள் மனசை வந்து மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா 2 கை தட்டினா தானே சத்தம் கேட்கும். அதுக்கு நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னை ஏற்றுக்கங்க, பிடிக்கலையா உங்கள் மனசு மாறுற வரைக்கும் நான் போராடிக்கிட்டு இருப்பேன். அது என்னோட தன்னம்பிக்கை, அதுக்குள்ளெல்லாம் யாரும் வந்து பேச முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம துளசி மாட்டுக்கும் வெற்றியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.